No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள். வணக்கம். இன்னும் தேர்தலுக்கு 120 நாட்கள் தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் இப்போ நீங்கள் யாரோட கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படிங்கிற பிரதான கேள்வி உங்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலேயே எழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த முறை நம்மளுடைய பேட்டியிலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்டிஏ கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கீங்களா? என்டிஏ அலைன்ஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜனவரி லாஸ்ட்டில் தான் நாங்கள் டிசைட் பண்ணலான்னு இருக்கோம். என்டிஏ அலைன்ஸில் இருக்கும். ஆனால் கூட்டணி மாறுமா மாறாதா என்பதை இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் இல்லையா? எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கும். ஒப்பீனியன் அடிப்படையில் நாங்கள் டிசைட் பண்ணலான்னு இருக்கோம். நல்லபடியாக செய்திகள் வரும், உங்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக. அதான் இப்போ ஜனவரி மாதம் அப்படின்னா இன்னும் எக்ஸாக்ட்லி ஒரு மாதம் தான் இருக்குது. அதுதான் ஒரு மாதம் இருக்குல்ல, 40 நாள் 40 நாள் இருக்குது. கண்டிப்பாக நல்ல செய்தியாக உங்களுக்கு சொல்கிறோம். நல்ல செய்தினா எப்படி என்டிஏ கூட்டணி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியில் இருக்குதோ அந்த அணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்திருக்காரு, அதிமுக தலைவர்கள்லாம் மீட் பண்ணியிருக்காரு, என்டிஏ கூட்டணி தலைவர்களையும் மீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. உங்களுக்கு எதுவும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? செய்தி தான் நீங்கள் சொல்ல செய்தி எனக்கு காலையில் வந்துச்சு. ஆனால் தலைவர்களை மீட் பண்ண போகிறவங்க செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எங்களுக்கு அவங்க அழைச்சி பேசுகிறாங்களா தெரியும். எனக்கு ஒருத்தரையாக பார்த்துட்டு இருக்காங்க, அது கேள்விப்பட்டேன். இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியை பார்த்துருக்காங்க, அவர் நயினா நாயந்திரன் கூட இருக்கிறாரு. பட் இப்போ ஒருத்தரையாக பார்க்குறாங்க கேள்விப்பட்டேன். இன்னும் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அப்போது இன்றைய நிலவரப்படி அதிமுக பாஜக இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் என்டிஏ கூட்டணியில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ண முடியும்? கூட்டணி என்பது இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னே நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு பதில் அதிலே இருக்குது. இன்னும் கூட்டணி தலைவரை சந்திக்க போகிறான்னு சொல்லிங்க, சந்திப்பாங்கல்ல. அப்போ தானே அழைப்பு வரல. ஏன்னா ஈவினிங் இன்னைக்கு தானே கிளம்ப போகிறாரு. வந்த உடனே எங்களெல்லாம் பார்த்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது இல்லையா? என்டிஏடைய அலைன்ஸுடைய தலைவர் யார்? இப்போ தமிழ்நாட்டு தலைவர் யார்? எடப்பாடி. அண்ணன் எடப்பாடி. அவரை தமிழ்நாட்டுடைய தேர்தல் இதுக்கு அமைப்புக்காக வண்டி போட்டிருக்க அமைச்சர் பிஎஸ் கோயிலாக போட்டிருக்காங்க. அவர் இன்றைக்கி தான் சந்தித்து முதல்ல அண்ணன் எடப்பாடிகிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திய அலைன்ஸ் தலைவர்களை பார்ப்பதாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் அங்கே இந்திய அலைன்ஸில் இருக்கிற தலைவர்களை யாரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன தான் எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்த்து இப்போ நீங்கள் கூட்டணிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வர்றீங்க? சீட்டு தான் நான் கேட்குறது. 5 தொகுதி கேட்போம், 10 தொகுதி கேட்போம், எத்தனை தொகுதி கேட்போங்கிறத ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த ஏதாவது க்ளூ எதுவும் கொடுக்க முடியுமா? அதையும் சொல்ல முடியும், அதையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கேட்டு மனசில் நாங்கள் பேசி வச்சுருக்குறோம். அது அவங்க பேச்சுவார்த்தையின் போது அது ஒத்து வருதா இல்லையாங்கிறது ஒத்து வந்துச்சுன்னா நாங்கள் இணைஞ்சி சரியாக இருப்போம். ஒத்து வரலன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு. உங்களோட எதிரி தான் யார்? என்ன எதிரியாக மீடியாவை தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களை தான் நம்ம எதிரியாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் தான் குழப்பமே பண்ணிக்கிட்டு. தமிழ்நாட்டில் குழப்பமாக இருந்தால் யாருன்னு கேட்டிங்கன்னா மீடியா தான். மக்களை குழப்புறது, மக்களை 1க்கு 2 ஆக்குறது, சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் நடிகர் வந்துட்டான், அவன் பின்னால் போய் ஓடி தூக்கிட்டு அலைஞ்சிட்டு அவனை பற்றி பூஸ் பண்ணுறது, திடீர்னு தூக்கி கீழே குப்பையில் போடுறது, இது பூரா மீடியா. எதிரியே இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு மீடியா தான். போக விஜயோட வருகை இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எழுச்சியை இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பெண்கள் வராங்க, யாராவது ஒருத்தர் மீடியாவும் காட்டுறாங்க. அந்த இளைஞர்கள் ஏதாவது ஒரு ஸ்டடியாக ஒருத்தராக நிற்கான்னு பார்த்துருக்கீங்களா? எவனாவது ஸ்டடியாக இருக்கானா பார்த்தீங்களா? அந்த இளைஞர்கள் பாதி பேர் கஞ்சால் தான் நிற்கிறான், பாதி பேர் தண்ணி நிற்கிறான். இதுதான் இளைஞருடைய லட்சணமானு கேட்குறேன். கிளாரிட்டியாக சொல்லுங்கள். ஏன்னா ஜான் பாண்டியனை பற்றி இப்பயே எழுத ஆரம்பிச்சிருவாங்க சோஷியல் மீடியாவில். நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது தம்பிமார்களை சொன்னீங்கன்னா அப்புறம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஜான் பாண்டியனை எதோ எழுத ஆரம்பிச்சிருவாங்க. எழுதுங்க. ஆமாம், எழுதுங்க. எழுதணுமா எழுதிடுவாங்க. எழுதுங்க. மீடியாவே அதுதானேங்க. மைனஸ் எழுதுறது தானேங்க மீடியா. ப்ளஸ் எழுதுறோம். நாங்கள் நல்லது செஞ்சு அன்னைக்கா போட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம், நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சுருக்கோம், நிறைய பேருக்கு ஸ்கூல் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் எந்த மீடியாவில் போடுறீங்களா? நாங்கள் எத்தனை திருப்பி செய்கிறோம், அதை போட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். நான் மாதிரி தும்முனார்னு போடுவீங்க. ஒருத்தர் குடியாரம்னு சொல்லிட்டா குடியாரம் என்று எல்லாரையும் சொல்லிவிட்டார்னு போடுவீங்க. நான் குடியாரன்னு சொல்லாமல் நல்லவங்க நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க. தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் அது மாதிரி சில நபர்கள் இருக்க தானே செய்வாங்க. நம்ம அதை எடுத்து ஒரு சில நபர்கள் என்பது வேறு, மொத்தமாக ஒட்டுமொத்தமாக இருக்கிறது வேறு.
மெஜாரிட்டி என்பது வேறு. மெஜாரிட்டியாக இருக்கும்போது தான் நாங்கள் குறை சொல்ல முடியும். ஒரு சிலர் குடிக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. மெஜாரிட்டி தான் நாங்கள் சொல்கிறோம். விஜயை அரசியல் கட்சி தலைவராக அப்போ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படியா? அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, யாரும் வரலாம். தமிழ்நாட்டுக்கு தான் எத்தனை பேர், நீங்கள் கூட நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கலாமே, மீடியா கட்சி ஆரம்பிக்கலாமே. அது அவங்கவுங்களுடைய விருப்பம், அது தவறுன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு வர்ற கூட்டத்தை பார்த்து ஜான் பாண்டியனுக்கு பயம். எடப்பாடி பழனிசாமி பயம் வந்துடுது அப்படின்னாரு. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் பயம் சத்தியமா வந்துடுது? இல்லை, சத்தியமா இல்லை. அவர் நண்பர் விஜய் வந்ததுனால ஜான் பாண்டியனுக்கு பயம்னு சொன்னால் வரலாறே கிடையாது. நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், அது வேற. அது விஜய் வந்ததுனால பயப்படுறேன்னு சொன்னால் அது மீடியாவுக்கே அசிங்கம். நான் அந்த மாதிரி அப்படி அவரை நான் ஒரு ஆளாகவே நினச்சிக்கல. அப்படிலாம் பயப்படுறதுக்கு அவசியம். அரசியலில் நல்ல தலைவர்னா யாரு? ஒன்று ஜெயிச்சிருக்கணும், இல்லாட்டி தோல்வி பெற்றிருக்கணும். இதை வச்சு தானே முடிவு பண்ணுறாங்க நல்ல தலைவரா கெட்ட தலைவரா அப்படின்னு சொல்லி. எலெக்ஷன் வரட்டும். எலெக்ஷன் வந்த பிறகு அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய மேடையில் பேசுறதுக்கும் மக்கள் மத்தியில் போய் சந்தித்து மக்களுடைய ஒப்பீனியனும் தெரிஞ்சுக்கிடுவோமே. டிவிகேவோட கட்சி தொண்டர்கள்லாம் வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க போவீங்களா? எங்க கூட இளைஞர்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க. கூட்டணி யார் கூட போலான்னு அவங்க சொல்லுவாங்கல்ல, டிவிகேவோட போலான்னு கூட சில பேர் சொல்லலாம்ல. நமக்கு அதிக சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் இருக்குங்க. நீங்க டிவிகே போனா சீட் நிறைய வாங்கலாம், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்பாங்க. அது நீங்க அது எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லா கட்சியிலையும் இல்லைக்கே தானே. இப்போ திமுகவில் சொல்லலையா, திமுக எப்படி எடுத்தா டிவிகே எடுத்தோம்னா நம்ம பலமாக ஜெயிக்கலாம்னு சொல்லியா, எடப்பாடி என்ன போனால் நாங்கள் ஜெயிக்கலாம்னு சொல்லலையா. ஒவ்வொருத்தரையும் மனசு ஜான் பாண்டியனுக்கு அது நினைப்பு இல்லை. அப்படி நான் எண்ணவே மாட்டேன். வளரட்டும் பார்ப்போம். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி வந்து தாவேகா சார்பாக நடத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ வாக்கெல்லாம் தாவேகா பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல? ஒட்டுமொத்தமாக நிச்சயமாக கிடையாது. அப்படி சொன்னால் நீங்கள் சொல்கிறது தவறு, உங்களுடைய கணிப்பும் தவறு. அப்படி இல்லை, ஒட்டுமொத்தமாக டிவிக்கு ஒரு சிலர் போயிருப்பாங்க. இப்போது எங்கிட்ட இருந்த அதிருப்தியாளர்கள், டிவிகேயில் இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தையில் இருக்கிற அதிருப்தியாளர்கள், திமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிருப்தியாளர்கள், இவங்கெல்லாம் போவாங்க. அதிருப்தியாளர்கள் போவாங்க. ஆனால் போய் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது கேள்வி தான். போகிறாங்க, மோகத்தில் போகிறது தான். உதாரணத்துக்கு மையம் தெரியுமில்ல, அண்ணன் இவர் இருக்கார் இல்லையா, கமல்ஹாசன் ஆரம்பித்தார்ல. அப்போது உங்கள் மீடியா எப்படி பூஸ்ட் பண்ணீங்க? உலக சாதனை செய்வதற்காக புறப்பட்டு விட்டார் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ போட்டீங்களே. போட்ட உடனே பூஸ்ட்னா அப்படி தூக்கி போட்டீங்க. ஐயோ, அவர் தான் அடுத்த ஆட்சிங்கிற மாதிரியே போட்டீங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதும் தூக்கி எரிஞ்சிட்டீங்களே. அவரை பற்றி எழுதுக்கே பயப்படுறீங்களே. அப்போ உங்கள் மீடியா தானே அழிக்குது. ஒருத்தர் தூக்கி கொள்றதே நீங்கள் தானே. அதே மாதிரி இப்போ வந்தவொடனே உங்களுக்கு மீடியாவுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வேணும், அதனால டிவிக்கு தூக்கி வச்சு ஆடுறீங்க. பார்ப்போம். சர்வே கம்பெனிகள்லாம் 20லேருந்து 22% வரைக்கும் விஜய்க்கு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் வரவேற்பு இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். 20% தான் இல்லை. ஏங்க இந்த தேர்தலுக்கே வரலைங்க. இப்போ தாங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கூட அதுக்குள்ளே 22% நீங்கள் யாரும் சொல்கிறதுக்கு? அது டிசைட் பண்ணது மக்களுங்க, ஓட்டர்கள் பண்ணணுங்க. நீங்கள் எப்படி மீடியா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா? சர்வே கம்பெனி சொல்லுது சார், நாங்கள் சொல்லலை, நான் சொல்லலை. சர்வே என்ன கம்பெனியை கொண்டு குப்பையில் போடுங்க. சர்வே பண்ண நிலையெல்லாம் என்ன? இல்லை, திமுக சர்வே அதுக்கு நிறைய குறிப்புகள் அலையுது. சர்வே அவங்கெல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த சர்வே கம்பெனிகள் சொல்கிறதா நான் சொல்கிறேன். நானாக சொல்லலை, நம்மளாவும் சொல்லலை. நான் சர்வேவே நம்புறது இல்லை. சர்வே கம்பெனி போய் நானே நம்புகிறேன். அவங்கள நான் நம்புறதே கிடையாது. உங்கள் மதிப்பீடு தான் என்ன? விஜயை பற்றி உங்களோட மதிப்பீடு என்னவா இருக்குது? அதுக்கு மட்டும் போகணும்னு நீங்கள் சொன்னீங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் போகிற மாதிரி சொன்னீங்க. கிடையாதுன்னு சொன்னேன். கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போவோம், திமுகவுக்கு போவோம், காங்கிரஸுக்கு போகிறோம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போவோம், விடுதலை சிறுத்தைக்கு போய் எல்லா கட்சிக்கும் போவோம். அதனால் ஒட்டுமொத்தமாக எப்படி சொல்கிறீங்க? மேஜர் இம்பாக்ட் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கலீங்க. எப்படி மேஜர் இம்பாக்ட்னு சொல்கிறீங்க? இப்போது திமுகவில் இருக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்கிறவங்களும் ஒரு சில சின்ன பசங்க போவாங்க. அது இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? போக முடியாது, போக மாட்டாங்கன்னு எப்படி? அதுக்காக ஒட்டுமொத்தமாக போகணும்னு சொல்ல தவறு இல்லையா? சீமானுக்கு 8% இருக்குது சார், விஜய்க்கு 20%ங்கிறாங்க. நீங்கள் உங்களோட அது தவறுன்னு சொல்கிறேன். உங்கள் மதிப்பீடு என்னவா இருக்கும்? யாரு? நான் மதிப்பீடெல்லாம் போட மாட்டேன். வரட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நான் சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. மதிப்பீடு நான் அவரை மதிப்பீட்டில் வைக்கல. நீங்கள் தான் சொல்லிங்க. இந்த சர்வேங்க நான் மதிப்பீட்டில் வைக்கல. அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது, அவ்வளோதான். எனக்கு அவருடைய சர்வேங்க இல்லைங்க. சர்வே சொல்கிறதெல்லாம் தப்பான கணக்குன்னு சொல்கிறேன். நயினா நாகேந்திரன், பாஜக தலைவர்கள்லாம் என்டிஏ கூட்டணியில் விஜய் வரணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே. கூட்டணி என்பது பலமாக சேருவதை எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒன்று. இன்றைக்கி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆரம்பிச்சு எத்தனை மீட்டிங் போயிருக்காரு? நான் ஒரு 10 மீட்டிங் போட்டு போகிறேன். இன்னைக்கு கூட மீட்டிங் போனார். அதான் 10 மீட்டிங் போட்டு போகிறேன் 2 வருஷத்தில். நான் கேட்குது 2 வருஷத்தில் வெளியே வர விட மாட்டேங்கிறாங்களா? யார் பிடிச்சி கட்டியாக போட்டிருக்கு?
ஏங்க பொய்யா பேசுறீங்க? அவர் ஃப்ரீயாக தாங்க இருக்காரு. அவரை ஏங்க இப்படி கெட்டி போட்ட மாதிரி வெளியில் விட மாட்டேங்கான யார் வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா? வெளியே வரக்கூடிய கூட்டங்களை நீங்க பாக்குறீங்க, பெண்கள் பெருவாரியா வராங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நடிகர்னா கூட்டம் வரத்தாங்க செய்யும். இது என்னங்க அதெல்லாம் ஓட்டுன்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்கன்னா எனக்கு புரியல. நடிகர் இல்ல பெண்கள் வராங்கல்ல, நீங்க பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நடிகர் ரோட்டில் போக முடியாது. எந்த நடிகையாவது ரோட்டில் போக முடியுதா? கூட்டம் கூடுதா இல்லையா? நடிகரை மட்டும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு சினிமா நடிகர் XRY, நான் யாரையும் சொல்லலை, கூட்டம் கூடுதா இல்லையா? கூட்டம் கூடுது. எது கூடுது? நடிகர் என்ற ஒரு பேனர் தானே. விஜய் நடிகர் மட்டும் இல்ல, அவர் வந்து இப்போ அரசியல் கட்சி தலைவராகவும் மாறிட்டாரு. 2026ல் நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. எல்லாருமே இப்போ நான் கூட சொல்லலாம் முதலமைச்சர் நான் வருவேன் கூடாது. என்ன எனக்கு ஆசை இருக்காதா? எல்லாரும் சொல்றதுன்னு சொல்லலாம். நீங்க விஜய் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களுடைய கனவு. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் நான் அதை நினைக்கவே ஜான் இல்லை. பாண்டியன் 2026ல டிவிக்கு கூட்டணி ஒருவேளை ஜெயிச்சதுன்னா நீங்க வரவே அமைச்சரவையில இருக்கலாம் சார். நீங்க அமைச்சரவையில இருக்கலாம் சார். கொஞ்சம் பாருங்க, அமைச்சரவே வேண்டாம் எனக்கு, வந்து துணை முதல்வரும் வேண்டாம், முதல்வரும் வேண்டாம். முதல்ல இப்போதான் தேர்தல் நிற்கிறாப்புல, தேர்தல் நின்று அவருடைய பலத்தை காட்டட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேர்ல பார்க்கலாம். பாஜக முக்கிய தலைவர்கள் கூப்பிடுறாங்களே என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அது அவங்களுடைய விருப்பம். அது அவங்களுடைய நீங்க என்டிஏ கூட்டணில இருக்கேன்னு அதனால சொல்றீங்க. கூப்பிட்டு சரின்னு சொல்லணுமா? இல்ல அவர் வர அப்போ விஜய் வந்தா நீங்க அப்போ வெளியே கிளம்பிடுவீங்களா? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல கேக்குறேன். கூட்டணி என்பது தலைமையை பொறுத்ததுதான். கூட்டணி என்பது திமுகவுக்கு தலைவர் யாரு? தலைவர் யாரு சொல்லுங்க? திமுக தமிழ்நாட்டுல முதலமைச்சர் சரியானா? என்டிஏக்கு தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் டிசைட் பண்ணணும். நீங்களாம் டிசைட் பண்ண முடியாது. கூட்டணி தலைவர்கள் டிசைட் பண்ண முடியாது. இது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அது வேணும் வேண்டாம். அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில ஏற்கனவே நீங்க பயணிச்சனால அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க மறுபடியும் நம்புறீங்களா? கிட்டத்தட்ட 14 வருஷமா அதில் பயணம் பண்ணிட்டேன். எத்தனை வருஷம்? 14 வருஷமா என்டிஏல அலைன்ஸில் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த கூட்டணி வந்து மாறுமா மாறாதான்னு இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கும், அதை சொல்ல முடியாது. அலைன்ஸ் என்பது கூட்டணியை வைத்து தான் ஆட்சி. இப்போ 26 எலெக்ஷன், ஆட்சி யார் அமைக்க போகிறாங்க? இப்போ யாரோட சேர்ந்து பயணித்தால் அரசியல் அங்கீகாரம் நாம் பெற முடியும் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இன்றைக்கி என்டிஏல இருக்கவே நாளைக்கு இருக்க மாட்டேன், நாளைக்கு இருப்பேன் இருக்க மாட்டேன், அது சொல்ல முடியாது. அப்போ எங்களுக்குரிய அங்கீகாரம் யார் எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக இருக்கோம். அது பொறுத்திருந்து பாருங்கள், இப்போதைக்கு சொல்ல முடியாது. என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோரையும் நம்ம உள்ளே சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. கூட்டணிக்கு எல்லாரும் வந்தால் பலம் தானே, அதில் சந்தேகமே இல்லை, வந்தால் பலம். டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு? சிஎம் வேட்பாளராக கூடிய எடப்பாடி பழனிசாமியை மாற்றுங்க, நான் கூட்டணி வர்றது தொடர்பாக நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்டிஏ அது அவருடைய எண்ணம், அவருடைய கோரிக்கை, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. இவரை மாற்றினா அவரை மாற்றினா அவர் டிசைட் பண்ணுறது. அது நான் எப்படி சொல்ல முடியும்? அது அவருடைய எண்ணங்கள், அதை நம்ம சொல்ல முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அவருக்கு எடப்பாடி என்ன பிடிக்கல, அதனால சொல்றாரு. கூட்டணிக்குள்ள அப்போ இவங்கெல்லாம் வந்தாலும் சந்தோஷம், வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படித்தானே அர்த்தம். அதிமுக முடிவு எடுக்கிற தலைமை தானே, தலைவர் தானே முடிவு எடுக்கணும். நாங்கள் முடிவு எடுக்க முடியாதுல்ல. நாங்கள் சொல்லலாம் இவரை சேருங்க இவரை சேருங்க. திமுகவுக்கு எதிர்முனையில் அதிமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணி வலுவாக இருந்தாலும் திமுகவை எதிர்க்க முடியும். வலுவாக வரும்னு எதிர்பார்க்குறாங்க, வரட்டும் பார்ப்போம். அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் பார்வை. அது இல்லாமையே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய பார்வையோ அல்லது என்டிஏ கூட்டணி தெரியல. அது நான் என்னால் சொல்ல முடியாது. அது அவங்க இல்லாமல் ஜெயிக்க முடியாங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. கூட்டணியை பொறுத்து தான் ஆட்சின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். கூட்டணியுடைய பலம் தான் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லிட்டேன். யார் யார் வராங்கன்னு பொறுத்திருந்து பாருங்கள். ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ எப்படி சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னீங்களா டிடிவியோ ஓபிஎஸ்ஓ அவங்கெல்லாம் வந்தால் பலம் என்பது உண்மை. வரமாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லி, வருவாங்கன்னு எப்படி சொல்லி, வரமாட்டேன்னு அதை அவங்களா டிசைட் பண்ணணும். நான் எப்படி சொல்ல முடியும்? என்ன சிக்கல் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? சிக்கல் இல்லை, சிக்கலெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிக்கல் எந்த சிக்கலும் கிடையாது. இப்போ தான் வந்திருக்கிறாரு, புதுசாக வந்திருக்காரு. நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழல் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் விஜய் மேலே. பார்க்குறேன். உண்மைதான். எனக்கு அந்த கேள்விக்குரிய ஒருவேளை ஜனவரிக்கு அப்புறம் ஒரு நம்பகத்தன்மை ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் தாவேகோட கூட்டணி போவீங்களா? அது அந்த நேரம் தான் டிசைட் பண்ண முடியும், இப்போ சொல்ல முடியாதுங்க. தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணி என்பது அமைக்கப்படும். அந்த அமைப்பிற்கு தகுந்த மாதிரி யாரோட நம்ம இருந்தால் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி அரசியல் அங்கீகாரம் கிடைக்குங்கிறத அப்போ தான் சொல்ல முடியும். இப்போவே திடீர்னு சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையை பொறுத்த தான் நாங்கள் அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடிய கட்சியோட தான் கூட்டணி வைப்போம். அது என்டிஏவும் இருக்கலாம், திமுகவும் இருக்கலாம், அது சொல்ல முடியாது. தவக கூட இருக்கலாம், அது சொல்ல முடியாது. ஆனால் அந்த சிச்சுவேஷன் எப்போ அமையுதோ அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம்.
இப்போ சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இருமுனை போட்டியாக தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. விஜயினுடைய வருகை, அவர் வந்த பின்பாக 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் எழுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் 3 முனை போட்டி 4 முனை போட்டியில் இருமுனை போட்டி தான். அதை வேணா ஒத்துக்கிறேன். அதிமுக திமுக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2 தான், வேறு எதுவுமே இல்லை. சீமான் ஒரு 8% வரைக்கும் வாக்குகள் பெற்றிருந்தார். இந்த முறை டபுள் டிஜிட் தொடணும் அப்படிங்கிறதான் அவருடைய இலக்காகவும் இருந்துட்டு இருக்கு. அவருடைய திறமையில 8% வாங்கியிருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. அந்த 8% ஆட்சியை நிர்ணயிக்குமா, ஆட்சியில் உட்கார முடியுமா? யோசிங்க, நீங்கள் சொல்லுங்களேன், மீடியா தானே. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரே வார்த்தை, நான் இருக்கும் வரை தனித்து நின்று எந்தாவது ஒரு நாள் ஆட்சி பிடிப்பேன். அவருடைய கான்செப்ட் அது ஒன்று தான். கூட்டணி வைக்க மாட்டேன், தனியாக நிற்பேன், தனியாக நின்று எந்தாவது ஒரு நாள் ஆட்சி பிடிப்பேன். அவர் அந்த கான்செப்டில் போய் தொடர்ந்து சீமான் அவர்கள் தனித்தனா போட்டியிடுவேன் அப்படின்னு வேற சொல்றாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். அவர் செய்த முடிவு தவறு தான். ஆனால் அவர் என்ன ஸ்டாண்டில் என்ன மனநிலையில் இருக்காருங்கிறத அவர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களும் மாறுவாங்களா, அந்த கேள்விக்குறி தான். அதில் சந்தேகம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது? தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது தேர்தலுடைய இது அறிக்கைகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், அந்த பாம்ப்ளெட் தர்றேன். இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நிலை வரும்போது உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், இப்போ சொல்ல மாட்டேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.